உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ மோர் குழம்பு செய்யறதுக்கு நம்ம இப்போ மசாலாலாம் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் மூடியில் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அது சரியா இருக்கும். அது கூட ஒரு 1½ ஸ்பூன் துவரம்பருப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் அரிசியும் சேர்த்து ஊற வச்சு வச்சிருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஊறிடும். அதையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 நல்ல பெரிய பச்சை மிளகாவா எடுத்து 2 சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ஒரு 3 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க. காரம் அப்பதான் சரியா இருக்கும். ஒரு 4 பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1½ ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது இப்போ எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ அதை அரைச்சி வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா இதில் நம்ம வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் வதக்கும் போது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் சீக்கிரமாக வெந்து போயிடும். அதனால நல்லா கொஞ்ச நேரத்திலேயே வதங்கிடும். இது இப்போ வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். இதை இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா சரியா இருக்கும். வெந்திருக்கு பாருங்க நல்லா. இப்ப இதுல ஒரு 1/2 வெங்காயமும் 1/2 தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்பு இருந்தாதான் நல்லா இருக்கும் மோர் குழம்பு. ஏன்னா மோர் வந்து ரொம்ப தயிர் வந்து புளிச்சிருந்தா நல்லா இருக்காது. அதனால முதல் நாள் ஊற வச்ச தயிர் எடுத்துக்கோங்க. ஊற ஊற்றி வச்சிருக்கிறது அப்பதான் சரியா இருக்கும். இப்ப இது நல்லா வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா மசாலா, அதெல்லாம் இதுல சேர்த்துக்கோங்க. இப்ப அதை கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியும் இதுல சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்ப நல்லா அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது நல்லா கொதிச்சு இன்னும் கொஞ்சம் அந்த வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகி வரும். இப்ப அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்தாதான் அந்த கலரும் நல்லா இருக்கும். இப்ப அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சாதான் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும். அந்த இஞ்சி பூண்டு அந்த வாசம் எல்லாம் போய் நல்லா இருக்கும். இப்ப நான் அதே ஜார்ல தயிர் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. புளிக்காத தயிர். இது வந்து ஒரு 200 கிராம் தயிர் தான். அதை நல்லா மிக்சியில ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க கடைஞ்சு கூட எடுத்துக்கோங்க. இப்ப இந்த நேரத்துல இது உப்பெல்லாம் பார்த்துட்டு தேவை அப்படின்னா கொஞ்சம் உப்பு நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப சரியா இருக்கும். இது இன்னும் நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அடிச்சு வச்சிருக்க தயிரை சேர்த்துக்கலாம். அப்பதான் சரியா இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இப்ப இந்த வெண்டைக்காய் எல்லாம் நல்லா வெந்து உப்பு காரம் எல்லாம் ஏறி இருக்கும் இதுல. இப்ப இந்த நேரத்துக்கு நம்ம ஸ்டவ்வை வந்து ஃபுல் சிம்ல வச்சிடுங்க. இப்ப நம்ம அந்த தயிர் எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரே இதுவா அடிச்சு சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா கட்டியெல்லாம் இருந்தா நல்லா இருக்காது இந்த இது. இப்ப நல்லா ஒரு கலக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். லேசா அந்த சூடு ஏறுனா போதும். தயிர் இல்லைன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட்டா நல்லா இருக்காது. இது நீத்து போன மாதிரி இருக்கும். இப்ப அதை எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கு இப்ப தாளிச்சு போட்டுக்கலாம். ஒரு பேன் வச்சு அதுல நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்ல எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது இப்ப நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 2 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுல. இப்ப நல்லா அதுவும் வெடிச்சு வந்ததும் கலர் கொஞ்சம் நல்லா மாறட்டும். அந்த அளவுக்கு போட்டுட்டு ஒரு கை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா இது எல்லாத்தையும் ஒண்ணா கிண்டி விட்டு வதக்கி விடுங்க.
இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அது இப்பதான் அந்த வாசம் நல்லா இருக்கும். மோர் குழம்புக்கு பெருங்காயம் சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் அது. இப்போ ஒரு அரை வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதோட வதக்கி போடும்போது மோர் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் கடைசியா சேர்க்கும்போது. அதனால இதையும் கொஞ்சம் அந்த வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்பதான் அது நல்லா இருக்கும். அந்த பச்சை வாசனை போய் நல்லா இருக்கும் அது. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா நல்லா இருக்கும் பாருங்க. கலர் மாறிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியில கொஞ்சம் கொத்தமல்லி தூள் தலையில் பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மோர் குழம்ப நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.